சனிக்கிழமை கார் எடுத்துகிட்டு எங்கேயாவது வெளியில் கிளம்பலாம் அப்படிங்கிற சமயத்தில் தான் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் மழை. சரி, ஒரு அடியாக மழை நின்றதுக்கப்புறம் காரில் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் வாய்க்கால் பக்கம் ஆற்று பக்கம் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே காரில் அப்படியே போனோம். ஏன்னா இந்த மழை பெஞ்சதுக்கப்புறம் அந்த வயல் பக்கம் ஆற்று பக்கம் போனோம்னா கிளைமேட் சூப்பராக இருக்கும், சீனரி நல்லாயிருக்கும். அப்படி தான் போயிட்டுருக்கிறப்போ ஒரு ஆறு இருக்கும், ஆற்று பக்கத்தில் ஒரு பாலம். இந்த பாலத்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் எப்போவுமே வந்து மீன் விற்றுட்ருப்பார். சரி, நிறையா வகைகள் மீன்லாம் விற்றுட்டு இருந்தார். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து என்ன ஐடியா பண்ணோன்னா, சரி மீன் வாங்கிட்டு போயிட்டு ஒரு வயல் பக்கம் போயிட்டு அப்படியே சுட்டு சாப்பிட்லாம் ஐடியாவில் வந்து நாங்கள் வந்து ஒரு 3 மீன் வந்து செலெக்ஷன் பண்ணி அவர்கிட்ட கொடுத்தோம். அங்கேயே வந்து அவர் குடலை எல்லாம் சுத்தம் பண்ணி தரேன்னார். இந்த மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஆறு ஓடுது. அங்கே வந்து பரிசலில் தான் பிடிச்சி இப்படி இது மாதிரி விற்பாங்க. மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மீன் வாங்குவாங்க. சரி, நாங்கள் ஒரு வழியாக வந்து அந்த மீன்லாம் சுத்தம் பண்ணி ஒரு கவரில் வாங்கிட்டு காரில் எடுத்துகிட்டு அப்படியே சரி ஒரு வயல் பக்கம் போயிட்டு அங்கே போய் நம்ம சுட்டு சாப்பிட்லாம் ஐடியாவில் அப்படியே போனோம். சரின்ட்டு ஒரு பக்கம் வயல் பக்கம் உள்ளுக்குள்ளே போயிட்டு யாரும் தொந்தரவு இல்லாத ஒரு அமைதியான இடமா பார்த்து காரை ஓரமாக பார்க் பண்ணி அங்கே நிறுத்திட்டோம். பக்கத்துலேயே சின்ன வாய்க்கால்லாம் ஓடுது, தண்ணிலாம் நிறையா ஓடும். சரி, ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா உப்பு கையில் கொஞ்சம் வச்சுருந்தோம், கடையில் வாங்கியிருந்தோம் கல்லுப்பு. சரின்னு சொல்லிட்டு அதை வச்சு இந்த கல்லுப்பை வச்சு மீனெல்லாம் நல்லா ஓடுற தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இவங்க சுத்தம் பண்ணவே வந்து பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா மரங்கள் நிறையா இருக்கனால வயல் ஏரியா இருக்கனால தென்னை மட்டை தென்னை ஓலையெல்லாம் நிறையா இருக்கும். சரி, இந்த தென்னை ஓலையெல்லாம் இணுங்கி அடுப்பு பற்ற வச்சு எங்களுடைய ஐடியா என்னென்னா அடுப்பு பற்ற வச்சு சரி அதில் வந்து சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுக்கு வந்து வாழை இலை வேணும். சரி, ஹோட்டலில் வந்து இலையில் இப்படி 3 மீன் சுட்டு தருவாங்களோ அது மாதிரி நாங்கள் பக்கத்துலேயே வந்து ஒரு வாழைத்தோப்பு இருந்தது. அங்கே ஒரு வாழை இலையை அறுத்து ஒரு நாரும் உரிச்சிட்டு சரி இந்த கழுவுன மீனெல்லாம் வந்து இந்த பெரிய வாழை இலையில் வந்து மீனெல்லாம் பரப்பி 2 பக்கம் நல்லா அழுந்து விழாமல் இருக்கிறதுக்கு வந்து நல்லா கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு எரிகிற அடுப்பு மட்டை மேலே வந்து அந்த மீன் இலையை அப்படியே வச்சோம். நல்லா எரிச்சு விட்ருந்தோம். டைம் பாஸுக்கு தான். அப்போ சரி நாங்கள் என்ன பண்ணோம், அங்கே இருக்கிற ஆலமரத்து விழுதில் ஊஞ்சல் ஆடணும். நீங்களே பாருங்களேன். ஐயோ போச்சு, இப்படி தாங்க காமெடியாக போச்சு. ஒரு வழியாக வந்து நல்லா அடுப்பெல்லாம் எரிச்சு விட்டு மீனெல்லாம் நல்லா சுட்டுட்டு ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ஒரு பெரிய வாழை இலையை விரித்து இந்த சுட்ட மீனை வந்து அப்படியே சாப்பிட்டு பார்த்தோம். செம டேஸ்ட்டு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் இந்த மாதிரி அமைஞ்சதுன்னா அங்கே சுட்டு சாப்பிடுங்க. மீன் வந்து செமையாக இருக்கும். அப்படி தான் சுட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டோம்.